முத்துவ மன்னிப்பு கேட்க சொல்ற சீதா அதிரடியா களத்துல இறங்கின மீனா. ஸோ என்ன நடந்துச்சு இன்னைக்கான சிறகடி காசை சீரியல்ல அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிறகடி காசை சீரியல் பார்த்தீங்கன்னா டிஆர்பியில் நம்பர் ஒன் இடத்துல வந்துட்டு இருக்குது. இந்த சீரியல் ஆரம்பித்த கொஞ்ச காலத்திலேயே பார்த்தீங்கன்னா தனக்கான தனி ரசிகர்கள் பட்டாளத்தையும் உருவாக்கிக்கிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கதைக்களம் சரியில்லாமல் போராக போகுது அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களுமே ரசிகர்கள்கிட்ட இருக்குது. ஸோ எனிவே இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சிறகடி காசை சீரியல்ந்து ஒரு ப்ரோமோ ஒன்று வெளியாகி இருக்குது. அதில் ஏற்கனவே அருணுக்கும் முத்துவுக்கும் இடையில விரிசல் இருக்கிறதுனால அருண் முத்து மேலே தனக்கு இருக்கிற கோவத்தை காட்டிட்டு வராரு. ஆனாலும் முத்து பார்த்தீங்கன்னா தன்னால் இயன்ற உதவிகளை மற்றவர்களுக்கு செஞ்சுட்டு வராரு. ஸோ அதன்படி முத்து விபத்தில் சிக்கின ஒரு பெண்ணை காப்பாற்றுறாரு. அந்த இடத்துல இருந்தவங்க எல்லாருமே அதை வீடியோ எடுக்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த சம்பவத்துக்கு அருண் பார்த்தீங்கன்னா பேர் எடுக்கிறாரு. இதனால் சம்பவ இடத்துல இருந்தவங்க முத்து தான் அந்த நபரை காப்பாற்றினதா உண்மையை போட்டு உடைக்கிறாங்க. இப்போது இந்த சம்பவத்தினால அருணுக்கு பார்த்தீங்கன்னா வேலை பறி போயிடுது. இதை தனக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கிட்ட அருண் முத்து தான் ஆட்களை செட் பண்ணி வீடியோ எடுக்க வச்சு அதை சோஷியல் மீடியாவில் தெரிவித்ததா தன்னுடைய வீட்டில் இருக்கிற தன்னுடைய அம்மான்னு சீதா கிட்ட சொல்கிறாரு. அதை அப்படியே நம்பின சீதா தன்னுடைய அம்மாவோட வீட்டுக்கு போயிட்டு அங்கே மாமா நடந்துக்கிட்டது சரியே இல்லை, அவர் அருண்கிட்ட கண்டிப்பாக மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி மீனா கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்ட மீனா அவர் எதுக்கு மன்னிப்பு கேட்குறோம், இந்த பிரச்சனையை அப்படியே விட்டுருந்தா தானாகவே அது சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முத்து மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சீதா விடாப்படியாக மீனா கிட்ட சொல்கிறாங்க. இதனால் கோவப்பட்ட மீனா அவர் மன்னிப்பு கேட்கவும் மாட்டார், கேட்க நான் விடவும் மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கோவமாக பேசுகிறாங்க. ஸோ எனிவே இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.